ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம முழுக்க விவசாயத்துக்கு உதவுற மாதிரி இன்னோவேஷனாக செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ESP32, இது வந்து IR சென்சார், இது வந்து கைரோஸ்கோபிக் சென்சார், இது அல்ட்ராசோனிக் சென்சார், மைக்ரோ SD கார்டு ரீடர், அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி சென்சார், ஸ்விட்சு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சோலார் பேனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு BMS, அதுக்கப்புறம் நம்ம லித்தியம் அயான் பேட்ரி வச்சுருக்கோம் மொத்த சிஸ்டத்துக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக சோலார் பேனலை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொத்த சிஸ்டத்தையும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த போர்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ESP32. இந்த போர்டை வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி போகிறோம். இது வந்து IR சென்சார். இந்த IR சென்சார் வந்து உதாரணத்துக்கு நம்ம எதனா ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டெல்லாம் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது தான் இதனோட வேலை. இந்த சென்சார் நம்ம ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான காரணம், உங்கள் லேண்டில் ஏதாவது அனிமல்ஸ் கிராஸ் ஆனாலும் நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி சொல்லும். வந்து கைரோஸ்கோபிக் சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X டைரெக்ஷன் Y டைரெக்ஷனில் வீசுகிற காற்றெல்லாம் சென்ஸ் பண்ணி நம்ம சொல்லும். இது அல்ட்ராசோனிக் சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமலுக்கு அதிகமான வேவ்ஸை கொடுத்து அதை விரட்டும். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார். அந்த நிலத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு இது மூலிமா பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ SD கார்டு ரீடர். இது மூலிமா மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுத்து எந்தெந்தப்பெல்லாம் எவ்வளோ காற்று வச்சிருக்கு, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் செஞ்சோன்னா நம்மளால் விவசாயிகளின் விளைச்சலை நம்ம அதிகப்படுத்த முடியும். இது வந்து மொத்த சிஸ்டத்துக்கும் சோலார் எனர்ஜி வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த சார்ஜும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம BMSம் வச்சுருக்கோம். எக்ஸ்டர்னலாகவும் சார்ஜ் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதனோட அவுட்புட் பார்க்கலாம். இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மூலியமாகவோ எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. கைரோஸ்கோபிக் சென்சாரு, அதுக்கப்புறம் XY டைரெக்ஷனு, IR சென்சார் ஃபயர் டிடெக்ட் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே பார்த்துக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை நம்ம இன்னோவேஷனாக எதுக்கு எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயத்தை காப்பாற்றுறது தாங்க. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா விவசாயன்றது ரொம்ப முக்கியம். இது மூலிமா விவசாயியின் விளைச்சல் அதிகரிக்க முடியும். விவசாயியின் விளைச்சல் அதிகரிக்கிறது மூலிமா நம்ம நாட்டின் GDPயும் உயரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு லோ காஸ்ட்டில் நம்ம நிலத்தை வந்து தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனாலேயே நம்ம இன்னோவேஷனாக இந்த டிவைஸ் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ.